எஸ்ஐஆர் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்போது எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று அனைத்து கட்சி கூட்டம் முதல்வர் தலைமையில் நடைபெற்ற நிலையில் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை சொல்லுங்க. சலோமி, வணக்கம். ஜனநாயக விரோத சட்டவிரோத எஸ்ஐஆர் முயற்சிகளை தேர்தல் ஆணையம் உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும், இல்லாவிட்டால் உச்ச நீதிமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் வழக்கு தாக்கல் செய்யும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஒரு அறிக்கை என்பது வெளியாகி இருக்கிறது. பீகார் மாநிலம் எஸ்ஐஆர் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற நிலையில், குறிப்பாக அந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு வெளிவராத காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறுவதற்கு சில மாதங்களே உள்ள நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வை கொண்டு வந்துள்ளது ஏற்க இயலாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் இந்த எஸ்ஐஆர் தொடக்கம் முதல் இருந்தே எதிர்ப்பு தெரிவித்தும் ஒன்றிய அரசின் கைப்பாவையாகவும் எதேச்சி அதிகார போக்குடன் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருவதையும் இந்த கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் நமது அச்சத்துக்கு மிக முக்கியமான காரணம் பீகார் மாநிலத்தில் நடைபெற்றவையாகும். சிறுபான்மையினர் வாக்குகள், பாஜகவின் எதிர்ப்பு வாக்குகள் ஆகியவற்றை குறிவைத்து நீக்கும் நோக்கோடு தகுதியுள்ள வாக்காளர்களை நீக்கி தகுதியற்ற வாக்காளர்களை சேர்க்கும் சதி திட்டத்தோடு பீகார் மாநிலத்தில் இந்த நடவடிக்கையானது நடத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக எந்த பதிலையும் மக்கள் மன்றத்துக்கோ உச்ச நீதிமன்றத்துக்கோ இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லவில்லை. ஒன்றிய பாஜகவின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருகிறது. பீகாரில் நடைபெற்ற குளறுபடிகள் எதையும் களையாமல் தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் எஸ்ஐஆர் திட்டத்தை செயல்படுத்துவது மக்களின் வாக்குரிமையை பறிப்பதாகவும் ஜனநாயகத்தை அடியோடு குழி தோண்டி புதைப்பதாகவும் உள்ளது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 169 படி ஒன்றிய அரசின் அரசிதழில் முறைப்படி அறிவிப்பு வெளியிட்டு அதன் மூலமே வாக்காளர் பட்டியல் திருத்தம் எஸ்ஐஆர் செய்யப்பட வேண்டும். அந்த முறையும் பின்பற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நீண்ட அறிக்கை ஒன்றை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பில் உள்ள குளறுபடிகள் களையப்பட்டு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலை வெளிப்படையாக கடைபிடித்து உரிய அவகாசம் தந்து 2026 தேர்தலுக்கு பின்பு எக்கட்சிக்கும் சார்பற்ற நிலையில் தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆரை நடத்த வேண்டும். தேர்தல் ஆணையம் இந்த கருத்துக்களை ஏற்காததால் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அனைவரின் வாக்குரிமையும் நிலைநாட்ட உச்சநீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழி இல்லை. தேர்தல் ஜனநாயகத்தை காப்பாற்றிட தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வது எனவும் இந்த அனைத்து கட்சி கூட்டம் தீர்மானிக்கிறது என்று அந்த தீர்மானம் வெளியிடப்பட்டிருக்கிறது. சலோமி.